ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டான வெங்காய வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட மசாலா எல்லாமே கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு அரிசி மாவை கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அரிசி மாவு பச்சரிசி மாவு இல்லைன்னா இடியப்ப மாவு எது வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி மாவு இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மாவை கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கோங்க. 1/2 கப் மாவு மொத்தமாக சேர்த்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவு தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து பிசையும் போது தான் வெங்காயத்தோட மாவு ஒட்டும். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இப்படி உருட்டிட்டு பால் ஷேப்லேயே வச்சு போண்டா மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தினீங்கன்னா வடை ஷேப் கிடைக்கும். இப்படியே நம்ம வடை மாதிரி செஞ்சும் எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடையை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா வெளியில் கலர் மாறிடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான வெங்காய வடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். போண்டாவும் அதே மாதிரி தான் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு எல்லா சைடுமே வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான வெங்காய போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.